Dear 10, 11 and 12th standard students, நம்மள சுத்தி எல்லாருமே நியூ இயர் பிளான் போட்டுட்டு இருக்க இந்த டைம்ல நம்ம மட்டும்தான் ஸ்டடி பிளானை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிதானே. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் ஒரு 5 days, ஓகே 4 to 5 days தான் என்ன பண்ணலாம். ஏன்னா நியூ இயர் வரப்போகுது. ஸோ நியூ இயர்ல இருந்து நம்ம ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணும். அப்போ இந்த 5 நாள்ல நான் என்னென்ன ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக ஃபாலோ பண்ணா மேக்ஸிமம் போர்ஷனை என்னால் கவர் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி எல்லாருமே ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் கொடுத்தாச்சு. நீங்கள் 10th இருந்தாலும் சரி, 11th இருந்தாலும் சரி, அதே மாதிரி 12th கிளாஸாக இருந்தாலும் சரி. ஸோ இது கொடுக்கும்போது நான் எல்லாருமே ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷனோட கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ நான் வந்து கண்டிப்பாக இந்த பேப்பர் முடிக்கும் போது இல்லை படிக்கும் போதே வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஃபிசிக்ஸில் வந்துட்டு நான் 100 வாங்கணும்னு நினச்சேன், இல்லை 90 வாங்கணும்னு நினச்சேன். நான் 95 வாங்கிட்டேன், இல்லை வந்துட்டு நான் 90 வாங்கணும்னு நினச்சேன், இல்லை 80 தான் வாங்கினேன். அந்த மாதிரி உங்களோட எதிர்பார்ப்பு இந்த தடவை ஃபுல்ஃபில் ஆச்சா? எத்தனை பேருக்கு அது ஓகேவா இருந்துச்சு, போதும்னு ஆயிடுச்சு, ஓகே மேம் நான் வந்து நினைச்ச மார்க்கை நான் வாங்கிட்டேன், இல்லை நான் நினைச்ச மார்க்கை என்னால் அச்சீவ் பண்ண முடியல, எவ்வளோ பேர் என்ன கேட்டகரிஸில் இருக்கீங்க, அது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மளோட அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து வைக்கிறதுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ வாட் எவர் இட் இஸ், ஜஸ்ட் ரிமெம்பர் ஒன் திங். நீங்கள் திரும்பவும் எந்திரிங்க, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு தான் சொன்னேன், 4 நாளுக்கு மட்டும் தான் இந்த பிளான். அண்ட் அதுக்கப்புறம் we will definitely follow a different strategy. அது பப்ளிக்ல சூப்பரான மார்க்கை வாங்க வைக்க போகுது. ஸோ உங்களுக்கான ஒரு பிரைட் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருங்க, கிடைக்க போகுது. அடுத்தது கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சி அப்படின்னு நான் சொல்லும் போது எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க மேலே இருக்கு பார்த்தீங்களா, ஸோ எல்லா எக்ஸாம்லயும் டாப்பரா இருக்கிறது தான் கன்சிஸ்டன்சி. நோ, நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல ஓகே நான் எதிர்பார்த்ததை விட ஓகே நான் எப்பயும் போல நான் என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு 80 மார்க் வாங்கியிருக்கேன். அடுத்த டெஸ்ட்ல பார்த்தா நான் 100 மார்க் வாங்கிட்டேன். அப்புறம் திரும்பியும் பாருங்க, அடுத்த டெஸ்ட்ல திரும்ப ஒரு 70 மார்க் வாங்குறேன். ஸோ இப்படி மேலே கீழே போகுது. பட் ஃபைனலி நீங்க ஒரு ஸ்டேஜ்ல ஹையஸ்ட் மார்க் ரீச் பண்ணுவீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு நீங்க அப்படியே அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்க இதுவா கன்வெர்ட் பண்ணும். அதுதான் கன்சிஸ்டன்சி. நீங்க நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு தடவையும் டாப்பராகவே இருக்கிறது கன்சிஸ்டன்சி அப்படின்னா ஒவ்வொரு தடவை ஏறுது இறங்குது. ஆனா டாப் மோஸ்ட் நீங்க ஒரு தடவை ரீச் பண்ணிருப்பீங்க. அதுக்கு நீங்க மேக்ஸிமம் எஃபர்ட் கண்டிப்பா போட்டிருப்பீங்க. அது எல்லாருக்கும் நமக்கே தெரியும். இந்த எக்ஸாமுக்கு நான் நல்லா படிச்சுட்டு போனேன், நல்லா எழுதியிருக்கேன், நல்ல மார்க்கும் வாங்கியிருக்கேன். அப்ப நான் அந்த மார்க் என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்து வர எல்லா டெஸ்ட்டும் மெயின்டைன் பண்ணும். அதுக்கு நீங்க எஃபர்ட் போடணும். அந்த மார்க்கை மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க எஃபர்ட் போடணும். அதுதான் கன்சிஸ்டன்சி. இதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க, ஓகேவா? ஸோ அப்போ ஜஸ்ட் கீப் ரிமெம்பர் ஒன் திங், கீப் கோயிங், வி வில் அச்சீவ். டெஃபினட்டாக ஒரு நாளைக்கு அச்சீவ் பண்ண போகிறோம். அது இன்னும் இருக்க போது 3 மாசத்துல. ஸோ ரியாலிட்டியில் பார்க்கும்போது நிறைய டிஸ்ட்ரிக்ட் வந்து ரிவிஷன் டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டோட டைம் டேபிள். இவங்களுக்கு வந்து 4ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போது ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட். அண்ட் அதே மாதிரி திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 27th January தான் ரிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போது. இடையில ஹாலிடேஸ்லாம் இருக்கு. ஸோ அது மாதிரி உங்களுக்கு உங்க டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய ரிவிஷன் ஷெடியூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மேபி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தட் நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளானிங்க்கு வந்துடலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு சப்ஜெக்டும் படிக்கிறதுக்கு பப்ளிக் எக்ஸாம்க்கு இன்னும் எவ்வளோ நாள் மேம் இருக்கு? ஏன்னா ரிவிஷன் எக்ஸாமையும் தாண்டி ஜனவரி வந்துச்சுனாலே ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம அப்சர்வேஷன்லேயே என்ன உட்காந்துட்டு இருந்தோம்னா எப்பப்பா படிக்கிறது? ஒவ்வொரு சப்ஜெக்டையும் படிக்க ரியாலிட்டியில எவ்வளோ நாள் கிடைக்க போகுது? சரி, நம்ம ஷெடியூல் பார்க்கும்போதே தெரியும் என்னன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு. ஃபர்ஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 67 நாள், இன்னிலிருந்து 67 நாள் இருக்க போகுது. ஏன்னா மார்ச் 3ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 67 days இருக்க போகுது. இதுவே நீங்க 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 69 days, அது உங்களை விட ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது, அவ்வளோதான். அண்ட் அடுத்தது 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 92 days இருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த கம்மி டைம்னு சொல்ல முடியாது, டைம் இருக்கு. பட் மேக் ஷுர் ஒரு சப்ஜெக்டை படிக்கிறதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ நாள் டைம்ல கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே நீங்கள் வந்து 11th and 12th இருந்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு ஒரு 10 நாள் எடுத்துக்கலாம். 10 நாள் கூட இல்லை, 7 நாள் எடுத்துக்கலாம், 7 days எடுத்துக்கலாம். இதே 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 90 days இருக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கலாம்? ஒரு 10 நாள் எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் ஆக்சுவலி இப்போ இருக்கக்கூடிய டைம். அப்போ அந்த 10 நாள் என்ன பண்ணுவோம், அந்த ஃபுல் புக்கை நம்ம முடிக்கணும். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 11th 12th இருந்தீங்க அப்படின்னா அந்த 7 நாளுக்குள்ள 2 வால்யூமும் முடிக்கணும். ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஈவன் பயாலஜி இல்லை மேக்ஸ் எல்லாத்துலையுமே. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளானை மாற்றணும். ஸோ வாட் கேன் வி டூ? இப்போ அடுத்து வரப்போ இந்த 5 நாளில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குவார்டர்லி போர்ஷன்ஸ் முடிச்சிங்க இல்லையா. ஸோ குவார்டர்லியில் நிறைய பேர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. அதை திரும்ப ரிவிஷன் பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சப்ஜெக்டை வச்சுக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் ஒரே நாளில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்போ அதை எப்படி நீங்கள் படிக்கணும், இல்லை ரிவிஷன் பண்ணணும், புக் பேக், ரிவிஷன் பேப்பர்ஸ். இப்போ நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அந்த ரிவிஷன் பேப்பர்ஸை வாட்ஸ்அப் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ டெய்லி ஒரு பேப்பரை நானே உங்களுக்கு கொடுத்துறேன். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ அப்போ தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த குவார்டர்லி போர்ஷன்ஸ் இந்த 5 நாளில் நம்ம தரோ பண்ணி முடிச்சலாம். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் எழுதின அந்த ஃபர்ஸ்ட் மிட்டமாக இருக்கட்டும், செகண்ட் மிட்டமாக இருக்கட்டும், இப்போ எழுதின குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி எல்லா பேப்பர்லையுமே நமக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் குவார்டர்லி போர்ஷன்ஸில். அதை மட்டும் இப்போதைக்கு அடுத்த 4 நாளில் நம்ம கவர் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இது ஓகேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த
செட் ஆஃப் சாப்டர்ஸை அடுத்த ஒரு வீக்கில் பார்த்துலாம். இதெல்லாம் என்ன சொல்றேன்னா, ஸ்கூலில் ஸ்டடி டைம் கொடுக்குறாங்களா, நீங்கள் அப்பயும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை வீட்டுக்கு வந்து டெய்லி ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து மேக்ஸிமம் குவார்டர்லி போர்ஷன்ஸை மட்டுமாச்சு நம்ம ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணலாம். நிறைய பேருக்கு ஸ்டடி ஹாலிடேஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஃபுல் அட்வான்டேஜ், ஃபுல்லாக எவ்வளோ மேக்ஸிமம் முடிக்க முடியுமோ முடிச்சிருங்க. அதே மாதிரி நீங்கள் 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கும் அதே மாதிரி தான். ஸோ என்னென்ன குரூப்பாக இருந்தாலும் சரி, நீங்களும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் புக் பேக் கவர் பண்ணுங்க. ரிவிஷன் பேப்பர்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். நம்ம உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் எப்பவுமே வந்து ஹாஃப் இயர்லி அண்ட் ரிவிஷன் பேப்பர்ஸில் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நிறையா புக் இன் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. நம்ம எதிர்பார்க்காத மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அது இப்போலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்டீரியர் கொஸ்டினுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம புக் பேக்கை மட்டும் ரிவிஷன் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட் 4 days நம்ம பண்ண வேண்டியது குவார்டர்லி போர்ஷன்ஸை கம்ப்ளீட்டாக தரவு பண்ண வேண்டியது மட்டும்தான். ஓகேவா? ஸோ இப்போ கிளியர். ஸோ என்ன பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் மேக்ஸில் படிச்சிருக்கீங்க, குவார்டர்லி போர்ஷன்ஸில் என்ன படிச்சிங்க, அதே மாதிரி சயின்ஸு, சோஷியல், ஸோ அடுத்தடுத்து எல்லா கிளாஸஸ்க்குமே நீங்கள் என்னென்னலாம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது இதில் எழுதி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ தான் வந்து அடுத்த ஒரு நாள் நமக்கு பேக்லாக் டே அப்படின்னு ஒரு டே எடுத்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணாமல் வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி நாட்களில் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். சரி மேம், நீங்கள் பாட்டுக்கு பேசி முடிச்சிட்டிங்க, எனக்கு வந்து ஒரு எனர்ஜி இல்லை, ஒரு மோட்டிவேஷனே இல்லை, மார்க் கம்மி ஆயிடுச்சு, வீட்டில் வர திட்டுறாங்க, என்ன பண்ணுறது? ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்லாருமே கண்டிப்பாக நம்ம மூவி சாங்ஸ்க்கெல்லாம் கேட்போம். ஸோ அதில் உங்களுக்கு எந்த பார்ட்ஸ், அது ஒரு மேபி லைக் தமிழ் சாங்காக இருக்கலாம், இல்லை வந்து இங்கிலீஷ் சாங்காக இருக்கலாம், வாட் எவர் மேபி, அதை வந்து நல்லா கேட்டுட்டு ஓகே வில் கெட் சம் மோட்டிவேஷன். ஸோ அதை வச்சுட்டு ஸ்டார்ட். ஓகேவா? ஜஸ்ட் பிலீவ், அச்சீவ் அண்ட் கண்டிப்பாக நீங்களும் சக்சீட் ஆக தான் போகிறீங்க. ஜஸ்ட் வெயிட் ஃபார் தட் மொமெண்ட். அது வெயிட் பண்ணுற டைமில் நம்ம எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். சொன்ன மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி கடைசியாக காமிச்சு பார்த்தீங்களா, ஒரு டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணுறது தான் கன்சிஸ்டன்சி. அதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்க போகுது. அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க போதும். ஸோ இப்போ சொல்லுங்கள், நான் இவ்வளோ தூரம் பேசியாச்சு. ஹாஃப் இயர்லி மார்க்ஸ் இப்போ யோசிச்சு பாருங்கள், போதுமா? நான் 50 மார்க் வாங்கினாலும் போதுமான்னு நினைக்கிறேன், 100 மார்க் வாங்கினோம்னா போதுமான்னு நினைக்கிறோம், இல்லை நான் அதுக்கு மேலே அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ ஜஸ்ட் மேக் ஷோர், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹாஃப் இயர்லி மார்க் போதுமா, எஸ் ஆர் நோ? அண்ட் ஆல்சோ ரிவிஷன் ஷெட்யூல் உங்கள் யாருக்கெல்லாம் வந்துருச்சோ அதையும் மேபி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரிவிஷன்ஸை பிளான் பண்ண ஆரம்பிச்சலாம். ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர், கீப் காம், கீப் கோயிங். கண்டிப்பாக அச்சீவ் பண்ண தான் போகிறோம். ஆல் தி பெஸ்ட்.